புதுச்சேரி கூடப்பாக்கம் மெயின் ரோடு சௌந்தர்யா கோல்டன் சிட்டியில் புதிதாக உருவாகியுள்ள சிவாலயமான சின்ன திரு கைலாயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஒரு காலத்தில் சிவபெருமானின் ஆணைப்படி அகத்திய மாமுனிவர் பொதிகை மலை நோக்கி புறப்பட்ட போது அகத்தியர் வழியில் தினமும் வணங்குவதற்காக அகத்தியரின் விருப்பப்படி கைலாயத்தை சிவபெருமான் ஆத்மலிங்க சின்ன கைலாயமாக அவருக்கு அளித்தார். ஓரிடத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது அவருடைய கமண்டலத்தை காக்கை தள்ளிவிட்டு விடும். தன்னுடைய இலக்கான பொதிகை மலை அருகில் வந்து விட்டதால் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு காரணம் விநாயகர் என்பதை அறிகிறார். பூஜை செய்த அந்த சின்ன கைலாயத்தை அங்கிருந்த சித்தர்கள் தங்களுக்காக வேண்டி பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படி வந்த அந்த சின்ன கைலாயம் தற்பொழுது புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசி அம்மை உடுனுரை திரு கூடல் பாகன் கைலைநாதன் சின்ன திருக்கைலாயமாக எழுந்தருளி இருக்கிறது. பெரிய கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காகவே சிவபெருமான் இறங்கி வந்து சின்ன கைலாயமாக காட்சி அளிக்கின்றார். அவருக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றுறுதல் நடைபெற்றது. மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வின் 4வது நாடகமாக 63 நாயன்மார்களின் நாடகம் வரிசையில் திருக்குறிப்பு தொண்டர் நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி சம்ஸ்கார பாரதியின் முயற்சியால் புதுச்சேரி ஏசிடி படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்துல் ஷெரீப் அவர்களின் இயக்கம் மற்றும் ஒப்பனையில் திரு பிரமோத் மற்றும் பரமேஸ்வரி மேற்பார்வையில் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க திருக்குறிப்பு தொண்டர் புராண நாடகம் நடத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் சிவ ஆகம விதிப்படி பெண்களே முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சாந்தி சிவசுமதி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திரு கரங்களாயே திருக்குட புனித நின்னீராட்டு செய்வதனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சின்ன கைலாயத்தின் மீது அன்னம் சாத்தப்பட்டு காய்கறிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. திரு சிவ ஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம், அருணாச்சல சுவாமி, சின்ன கைலை சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் நிறைவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கைலாயத்தின் மீது சாத்தப்பட்ட அன்னம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினர்.